Hello everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nitya. இன்னைக்கு வந்துட்டு தீபாவளி vlog தான் வந்து பார்க்க போகிறோம். Obviously ரொம்பவே லேட் ஆயிடுச்சு because this new mom is still trying to cope up with festivities and daily routines. So இப்போ தான் வந்து எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது என்னுடைய ஒர்க் மற்ற ரொட்டீன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக செட்டில் பண்ணி வர்றதுக்கு. ஸோ கம்மிங் பேக் டு vlog, அந்த விளக்கு எல்லாமே வந்து முன்னாடி நாளே ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னுடைய சாரியும் வந்து முன்னாடி நாள் நைட்டு உட்காந்து ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தட் மார்னிங்கில் எல்லாமே ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக மற்ற தன்மைக்கு போடுறதுக்கு மற்ற எல்லாமே நான் வந்து நைட்டே செட் பண்ணிடுவேன். பிகாஸ் நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும், வேலை எல்லாமே டக்குன்னு நடக்கணுன்றதுக்காக. ஸோ எவ்வளோ எழுந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நான் வந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீன்வெயில் வந்து தன்மைக்கு ஏஞ்சிட்டான். ஸோ அவனுக்கு ஃபீட் பண்ணி மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டேன். ஸோ அவங்க வந்து குளித்து ரெடி ஆகிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ நமக்கு தானே அந்த எக்ஸ்ட்ரா மேக்கப் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட்டை கொடுத்து தன்மைக்கை பார்த்துக்க சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து சீக்கிரமாக ரெடியாகி கீழே போகணும், போயிட்டு எப்படியும் நான்வெஜ் எல்லாமே எடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து அத்தைக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 o'clock போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். பட் எப்படியோ லேட் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு. ஸோ 8:15க்கு போனேன். கீழே போயிட்டு எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டேன். மீன்வேல் தன்விக் நல்லாவே தூங்கிட்டான். ஸோ அவனையும் தூங்க வச்சுட்டு மற்ற வேலைகள் எல்லாமே பார்த்தாச்சு. அத்தை வந்து மட்டன் குழம்பும் இட்லியும் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்குன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அவங்களே ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தன்விக்கை குளிக்க வச்சு ஃப்ரெஷ் ஆகி அவனையும் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ 9 o'clock மேலே தான் வந்து சாமி கும்பிட்றதா வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அவனையுமே வந்து முழிக்க வச்சு குளிக்க வச்சு புது ட்ரெஸ் அவனுக்கு வந்து போட்டு விட்டாச்சு. சாமிக்கு வைக்கிறதுக்கும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். இது ஒன் ஆஃப் த புது ட்ரெஸ் தன்விக்கு. சின்ஸ் இட் இஸ் தன்விக்ஸ் தலை தீபாவளி, இந்த தீபாவளி வந்து எக்ஸ்ட்ராவே ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து எனக்கும் பயங்கர எக்ஸைட்டட், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து பயங்கர எக்ஸைட்டட் தன்விக்கோட தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டோம். தன்விக் வரைக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பூஜைக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பிரசாதம் எல்லாமே வச்சுட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கீழே மஞ்சள் குங்குமம் வச்சு நான் வச்சுட்டேன். ஸோ அடுத்து வந்து பூஜை பண்ண வேண்டியதான். ஸோ பூஜை பண்ணி நல்லபடியாக நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். திருப்தியாக சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த கிளிப்பிங் எல்லாமே நாங்கள் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 minutes கழித்து புது ட்ரெஸ் எல்லாமே வந்து எடுத்து கொடுத்தாங்க அத்தை. ஸோ எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியதுதான் அடுத்த வேலை. ஸோ அத்தை வந்து அப்போ செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து தண்ணி கொடுக்க ட்ரை பண்ணாங்க. அவன் வேணான்னு சொல்லிட்டான். பட் எங்கே எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து அவன் வேணும்னு கேட்பான். இப்படி தான் வந்து டெய்லி அவன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவனுக்கு கொடுத்தா வாங்கவே மாட்டான். நாங்கள் எதை சாப்பிட்டாலும் அதை தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஸோ நான் இந்த ஒரு சில்க் சாரீ தான் வந்து போட்டிருந்தேன். இது வந்து நித்யா புட்டிக்கில் உள்ளது தான். நீங்கள் வேணும்னா வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நித்யா புட்டிக்கில். அண்ட் இந்த ஹாரம் வந்து கோல்டு ஹாரம். பட் இது எக்ஸாக்ட் ரெப்ளிகா வந்து நம்ம நித்யா புட்டிக்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த ஹாரம் அண்ட் நெக்லஸ் செட்டாகவே வரும். நீங்கள் என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி vlog பார்த்தீங்கன்னா அதில் நான் எடுத்துருந்துருப்பேன். ஸோ இது ரெண்டுமே வந்து ரெப்ளிகாவாக நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எக்ஸாக்டாக இப்படியே தான் வந்து இருக்கும், ஆன்டிக் பீஸ். ஸோ மார்னிங் டிஃபனுக்கு வந்து இட்லி தோசை கறி குழம்புலாம் சாப்பிட்டோம். அந்த டைமில் தன்விக் தூங்கிட்டான். அதுக்கப்புறமேட்டு தான் எழுந்தான். ஸோ அவனுக்கு வந்து புது ட்ரெஸ் போட்டிருந்தான். இது வந்து டேட் அண்ட் சன் காம்போ மாதிரி நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ அவன் தூங்கிட்டு இருக்கப்பே வந்து சாப்பிட்ற வேலை அண்ட் பேருக்கு ஒரே ஒரு வெடி வச்சு வந்து முடிச்சாச்சு. அண்ட் அவனை வச்சு கொஞ்சம் 2-3 ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதுக்குள்ளே அவன் வந்து தூங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான், அழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ டே டைமில் ஃபுல்லாகவே வந்து தூங்கிட்டு தான் இருப்பான். ஸோ அதனால் அந்த ரொட்டீனை டிஸ்டர்ப் பண்ண வேணாலும் நாங்கள் அப்படியே தூங்க வச்சுட்டு அடுத்த வேலையை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த தீபாவளி வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா ஊர்லேருந்து அம்மா அப்பா காவி எல்லோரும் வர்றாங்க. தன்விக் கூட வந்து ஃபர்ஸ்ட் தீபாவளியை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கிளிப்பிங் வந்து காவியா காரில் நம்ம வீட்டுக்கு வர்ற வரைக்கும் வந்து எடுத்திருந்தா. ஸோ அந்த கிளிப்பிங் தான். அண்ட் வந்து மதியம் தான் நாங்கள் வந்து பிரியாணி பிளான் பண்ணியிருந்தோம். பிகாஸ் எல்லோரும் வர்றாங்க. ஸோ அந்த டைமில் பிரியாணி சிக்கன் 65 வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அந்த வேலைகள்லாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற ஸ்டேஜில் அம்மா அப்பா எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா பூஜை பண்ணி எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லோரும் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அம்மா அப்பா எல்லாருமே ஊர்லேருந்து நிறைய டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் வந்து நிறைய ஸ்வீட்ஸும் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணி என்னென்னு பார்த்துட்டு இருந்தோம். அந்த தண்ணிக்காக நிறைய க்யூட்டான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஒரு ஹெட் ப்ரொடெக்டராக இருக்கட்டும், யூனிகார்ன் மாதிரியான ஒரு குதிரை டாய், இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஹெட் ப்ரொடெக்டர்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் அவனுக்கு கரெக்டாக இருக்கும். ஆல்சோ கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸும் வந்து பிக் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து அன்பாக்சிங் எல்லாமே தண்ணிக்கு வந்து சூப்பராக பார்ப்பான். அவனுக்கு அன்பாக்சிங்காக ரொம்ப பிடிக்கும். பட் அந்த டைமில் அவன் கரெக்டாக தூங்கிட்டு இருந்தான். ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு எங்களுக்கும் வந்து அந்த ஈகர்னஸ் தாங்கலை. ஸோ அதனால் நாங்களே எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி ஒன்று ஒன்றா வந்து பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் தன்விக்கோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ இருக்குது. லைக் அவன் ரொம்ப நாள் கழித்து அவங்க தாத்தா ஆச்சி வந்து பார்க்குறான். ஸோ அவன் வந்து தூங்கிட்டு இருந்தனால இவங்க போய் புஜ்ஜுன்னு கூப்பிடும். அவன் வந்து பார்த்துட்டு சரி நான் போய் தூங்குறேன் அகேன்னு சொல்லிட்டு திருப்பி தூங்க ஆரம்பிச்சிட்டான்.
அகைன் இவங்க புஜ்ஜு புஜ்ஜுன்னு கூப்பிடுவோம், திருப்பி பார்த்துட்டு திருப்பி தூங்க தான் வந்து போயிருக்கான். ஸோ தூக்கத்துலேயே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தூக்கிட்டாங்க கையில். தூக்கவும் வந்து அவன் வந்து அழ ஸ்டார்ட் பண்ணிட்டான். கொஞ்ச நேரத்துலேயே வந்து நார்மல் ஆகிட்டான். காவியா கூட நல்லா வந்து விளையாடிட்டு இருந்தான். தண்ணி கூட மீல் டைம் அண்ட் எங்களோட மீல் டைமே வந்து முடிஞ்சுது. நாங்கள் அந்த கிளிப்பிங் எடுக்கவே வந்து மறந்துட்டோம். அதுக்கப்புறமா மாடிக்கு போயிட்டு கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா ஈவினிங்க்கு ரெடி ஆகணும் இல்லையா, ஆப்வியஸ்லி வந்து பட்டாசு எல்லாம் போடணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் வந்து ஈவினிங் கிளிப்பிங்ஸ் தான். ஸோ ஈவினிங் வந்து நாங்கள் 3 பேருமே வந்து ஒயிட் வித் ப்ளூவில் வந்து இருக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். என் ஹஸ்பண்ட், நான், தன்விக் 3 பேருமே வந்து. ஸோ அவங்களும் வந்து அவங்களுடைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதுதான் வந்து என்னோடது ஒரு பெப்ளம் டாப் மாதிரி, பட் இது வந்து கொஞ்சம் லைட் சாண்டல் ஒரு ஆஃப் ஒயிட் மாதிரி இருக்குது. என் ஹஸ்பண்டோடது வந்து பியூர் ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். மீன்வேல் வந்து என்னுடைய கொழுந்தன் வந்து என்னெல்லாம் வெடியெல்லாம் வாங்கியிருக்கோம் சொல்லிட்டு காவியாக்கு எல்லாத்தையுமே எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. தண்ணிக்கும் வந்து முறையில் சேம் கலர்லேயே நாங்கள் வந்து பேர் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் வந்து நாய்ஸ் மேக் பண்ணுற எந்த வெடியும் வந்து வாங்கவே இல்லை. மார்னிங் போட்டு அந்த சரவெடியோடு அவ்வளோதான். பட் அதுக்கப்புறமேட்டு நைட்டுக்கெலாம் வந்து ஃபேன்சிஸாக சும்மா லைட் மட்டும் வர மாதிரியான வெடி தான் வாங்கியிருக்கோம். பட் நம்ம என்ன தான் வந்து பார்த்து பண்ணாலும் நெய்பர்ஸ் எல்லோரும் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க எப்பயும் போல் தான் வெடி வெடிச்சாங்க. தண்ணிக்கு பயங்கரமாக அழுதுகிட்டே தான் வந்து இருந்தான். ஸோ அவனை வந்து பெட்ரூமில் வச்சு சவுண்டே கேட்காத மாதிரி ரூமெல்லாம் லாக் பண்ணி டைட்டாக அப்படி தான் வச்சுருந்தோம். ஸோ அவன் வந்து தூங்கவும் மாட்டான். ஈவினிங் டைமில் கொஞ்சம் நல்லாவே பிரிஸ்காக இருப்பான். ஸோ எப்படி என்னவும் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பயமாகவே தான் இருந்துச்சு, அவனை வந்து எப்படி வச்சு மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து என்ன ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த வெடியெல்லாம் வச்சாங்க. ஸ்கை ஷாட் எல்லாமே வந்து போட்டோம். அதுக்கப்புறமா நான் வந்து உள்ளே போயிட்டேன். அவன் வந்து அலாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நான் தான் அவனை தூக்கி வச்சு காம் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் கூட அம்மா எல்லாருமே வந்து இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவன் வந்து நான் தூக்குனா தான் கொஞ்சம் காமாக இருக்கிற மாதிரி இருந்தான். ஸோ அதனால் நான் தூக்கி வச்சுருந்தேன். அண்ட் பெரியத்தை சின்னத்தை ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க ஈவினிங் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. அண்ட் நான் வந்து யூஸ்வலி இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் எல்லாம் வந்து போடவே மாட்டேன். லைக் சின்ன வயசுலேருந்து எனக்கு இது அவ்வளோவா வந்து விருப்பம் கிடையாது. நான் ஜஸ்ட் வேடிக்கை பார்ப்பேன் அண்ட் ஃபோட்டோக்கு வந்து போஸ் கொடுப்பேன், அவ்வளோதான். அண்ட் இந்த கிளிப்பிங்ஸில் எதுலேயுமே நான் இருக்க மாட்டேன். பிகாஸ் நான் வந்து மோஸ்ட்லி உள்ளே தான் வந்து இருந்தேன். ஐ மீன் தன்விக் கூட வந்து இருந்தேன். அம்மா என் கூட வந்து இருந்தாங்க. அம்மாவுமே எந்த கிளிப்பிங்ஸ்லையுமே வந்து இருக்க மாட்டாங்க. என்னோட பெரியத்தையும் வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவனை அளவிடாமல் அவனை கொஞ்சம் வேடிக்கை காமிச்சு விளையாட்டு காமிச்சு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவன் கொஞ்சம் முழிச்சிருப்பான் அப்படின்னு. ஸோ இந்த கிளிப்பிங்கெல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து தன்னிக்கு அப்பப்போ கொஞ்சம் நாப் எடுக்கிற டைமில் என்னை கூட்டிகிட்டு வருவாங்க. சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் இந்த மாதிரி வந்து வெடி வைக்கிற மாதிரி அப்படின்னு. நான் எப்படியும் எதுவும் வைக்க போகிறது கிடையாது. அவங்க வைப்பாங்க, அவங்க கையை பிடிச்சிட்டு நான் வந்து இருப்பேன். லைக் எந்த பக்கம் ஓடலாம், இந்த பக்கமாங்க இல்லை இந்த பக்கமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வந்து இருப்பேன், அவ்வளோதான். ஸோ காவியா வந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பேஸ் சில்க் மேக்ஸி வந்து போட்டிருந்தா, ஒரு டிசைனர் சாரீலேருந்து கஸ்டமைஸ் பண்ணது. அண்ட் உங்களுக்கும் இது வந்து ஃபீடிங் அண்ட் நான் ஃபீடிங்கில் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நித்யா புட்டிக்கை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நெக் பீஸ் கூட நித்யா புட்டிக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. லைக் ஒரு விக்டோரியன் பீஸ் மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லையும் எப்படி இருக்குமோ ஈவினிங் தீபாவளி டைம் வந்து சேம் வைபிள் அப்படியே வந்து இருந்துச்சு. அண்ட் தன்விக்கோட நைட்டு டின்னர் டைமும் வந்து வந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் போயிட்டு அவனுக்கு அவனுடைய ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி அவனுக்கும் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த கிளிப்பிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் இருக்க மாட்டேன். ஸோ நிறைய கிளிப்பிங் வந்து நான் இந்த ஃபோனில் பார்த்து தான் ஓகே இப்படிலாம் நீங்கள் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். என் அம்மாவும் சரி பெரியத்தையும் சரி எல்லாருமே நீ போ நாங்கள் பார்த்துக்குறோம் தன்விக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து அமுச்சு விட்டுருந்தாங்க. ஸோ நீ போயிட்டு வந்து வெளியில் போய் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வெளியில் வந்து இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடிஞ்சது. ஸோ நாங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக எல்லா லேடிஸும் வந்து லைனில் நின்று அழகாக வந்து இந்த கம்பி மத்தாப்பு வந்து போட்டுட்டு இருந்தோம். இந்த பிரதர்ஸ் பண்ணுற வேலை இருக்கே பாருங்கள், அவங்களுடைய அலப்பறையை. ஸோ இதெல்லாம் வந்து பக்கத்தில் வந்து கொளுத்தி விட்டாங்க. நாங்கள் அப்படியே ஒன் சைடாக வந்து தள்ளிக்கிட்டே போயிட்டேன். பிகாஸ் அது நல்ல ஸ்பார்க் ஆச்சு. இருந்தால் இப்படிலாம் நீட்டாக நாங்கள் பக்கத்தில் தான் வந்து நின்றுட்டு இருந்தோம். ஸோ அப்படியே வந்து எல்லோரும் வந்து தள்ளி போயிட்டோம் நாங்கள். அண்ட் இது வந்து என்னோட இன்னொரு குழந்தை, அவங்களும் வந்து அந்த வேலை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் தண்ணிக்கு வந்து நல்லாவே தூங்கிட்டான். அவன் நல்லா தூங்கினதுக்கப்புறமா பக்கத்தில் நேபர்ஸ் எல்லாமே வந்து வெடி போடுறதே ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா வெளியில் வந்து அம்மாவே வந்து கூட்டிகிட்டு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்தோம். அண்ட் நெய்பர்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு இன்னும் வெடி போட்டு முடிச்சிட்டாங்க. பட் எங்களுக்கு இன்னும் பாக்ஸ் காலியாகவே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் மட்டும் வந்து போட்டுகிட்டே இருந்தோம் ரொம்ப நேரமாக. அண்ட் இந்த ஒரு கம்பி மத்தாப்பு வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைக் அது வந்து சுற்றிக்கிட்டே வந்து அப்படியே ஃபயர் ஆகிட்டே இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு கம்பி மத்தாப்பு வச்சு என்டையர் ஃபேமிலி வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து சீன் போட்டாச்சு. லைக் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அது மாதிரி வந்து என்டையர் ஃபேமிலியாக வந்து சேர்ந்து இதவே வந்து பிடிச்சாச்சு. லைக் அதுலேயே வந்து கப்புள்ஸாக வந்து பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் பிடிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு என்னைய சீக்கிரமா அவ்வளோதான் டைம் இல்லை அப்படின்ற மாதிரி நாங்கள் பிடிச்சோம். நாங்கள் பிடிச்சிட்டு அடுத்த ஃபேமிலிக்கு வந்து பாஸ் பண்ணிட்டோம், அடுத்த கப்புள்ஸ்க்கு. ஸோ இது மாதிரி தான் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் வெளியில் வந்து பயங்கர புகையாகிருச்சு. லைக் பயங்கர பொல்யூஷன் ஆகிருச்சு. ப்ரீத் பண்ணுறதுக்கே வந்து சஃபகேட்டிங்காக ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ புகையானதுக்கப்புறமா என்னால் வெளியில் சர்வை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன். தண்ணி கூடவே போயிட்டு செட்டில் ஆகிட்டேன். அண்ட் இந்த கிளிப்பிங் லாஸ்ட்டில் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வந்து வெடியெல்லாம் போட்டிருக்காங்க.
வச்சுருக்காங்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் உள்ளே போயிட்டு அப்படியே வந்து செட்டில் ஆகிட்டேன், அவ்வளோதான். ஸோ ஒரு வழியாக வந்து எல்லா பட்டாசையும் காலி பண்ணதுக்கப்புறம் தான் எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே வந்தாங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா வந்து ஃபேமிலியாக ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்தோம், ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறமா எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ மீன்வேல் வந்து டின்னருக்கு வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தன்விக்கு அப்பா மாமா எல்லோரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் உட்காந்து வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இவன் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதை மட்டும் கேட்டுகிட்டே இருப்பானு. ஸோ இப்போ நான் வந்து கொய்யாப்பழம் வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்து வந்திருந்தேன். ஸோ அதை வந்து ஆன்னு அவ்வளோ வந்து கேட்டுகிட்டே வந்து இருந்தான். ஸோ அதனால் அதில் இருக்க பல்ப் மட்டும் வந்து எடுத்து கையில் எடுத்து கொடுத்தேன். அதை அவ்வளோ என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிட்டான். ஸோ இன்கேஸ் இதவே வந்து நம்ம அவனுக்கு ஒரு வேளை மீலாக வந்து கொடுப்போம், இதை தான் வந்து விரும்பி சாப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குன்னு வந்து ரெடி பண்ணி கொடுத்தா அதை வந்து அவன் சாப்பிடவே மாட்டான். இதுதான் வந்து எப்போயுமே வந்து நடந்துகிட்ருக்கு. லைக் உங்கள் பேபிஸும் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் அவங்களை எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படின்றதே வந்து எனக்கு ஏதாவது டிப் கொடுங்க. அண்ட் நைட்டு டின்னரே வந்து முடிச்சுட்டு எல்லோரும் ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். இப்படி தான் எங்களுடைய தீபாவளி போச்சு. அண்ட் தன்விக்கோட தலை தீபாவளி இப்படி தான் வந்து சூப்பராக போச்சு. அண்ட் அம்மா அப்பா வந்து இன்னும் 2 days வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து கோவிலுக்கெலாம் போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய விலாகும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் கண்டிப்பாக அதையும் நெக்ஸ்ட் விலாகாக வந்து போடுறேன். அண்ட் எவ்வளோ லேட்டானாலும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருந்தேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எல்லா தன்விக்கோட ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவிட்டிஸையும் நான் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்ருக்கேன் அப்படின்னு. அதில் தீபாவளி இஸ் அ மெயின் ஃபெஸ்டிவல். அதை எப்படி பண்ணாமல் இருப்பேன். ஸோ அதனால தான் எவ்வளோ லேட்டானாலும் இந்த விலாகை வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். உங்களும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் பை, டேக் கேர். என்னமா குட்டி பாப்பா போகுது.